வணக்கம். வறட்டு இருமல் என்பது ஒரு வைரஸ் தொற்று. இது அதிகமாக குழந்தைகளை பாதிக்கிறது. இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் சற்று அதிக சத்தத்துடன் இருமுவார்கள். இருமும் பொழுது தொண்டையில் எரிச்சல் அதிகமாக ஏற்படும். குறிப்பாக படுத்தவுடன் இருமல் அதிகமாக ஏற்படும். தொண்டை கட்டினாற் போல் பேசுவார்கள். வறட்டு இருமல் வர முக்கிய காரணமாக கருதப்படுவது தூசு, புகை மற்றும் ஒவ்வாமை. வறட்டு இருமல் ஒரே நாளில் குணமாக 6 பேரீச்சம்பழம் எடுத்து 3 டம்ளர் பாலில் மிதமான சூட்டில் 25 நிமிடம் அடுப்பிலேயே வேகவிடவும். அந்த பேரீச்சம்பழம் நன்கு ஊறி இருக்கும். அந்த ஊறிய பேரீச்சம்பழ பாலை 3 வேளை குடிக்கவும். அப்படி குடித்தால் வறட்டு இருமல் அடியோடு நின்றுவிடும். அத்துடன் உடலுக்கும் இரும்பு சத்து கிடைக்கும். கொள்ளுப்பயிறு 50 கிராம் எடுத்து வறுத்து பொடி செய்து கொண்டு அதனுடன் மிளகு, சுக்கு, பூண்டு ஆகியவற்றையும் சேர்த்து பொடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு வாணலியில் 2 டம்ளர் தண்ணீர் விட்டு இந்த கலவையை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். இதனை 2 நாட்கள் நாளுக்கு 2 வேளை குடித்தாலே போதும். வறட்டு இருமல் மட்டுமின்றி எந்த விதமான இருமலும் காணாமல் போகும். இளம் சூடான நீரில் 1 ஸ்பூன் தேன் மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து அருந்தினால் வறட்டு இருமல் மற்றும் அதன் காரணமான சளியும் காணாமல் போகும். அரை விரல் அளவிற்கு இஞ்சியை எடுத்துக்கொண்டு அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்டு அதனை 1 டம்ளர் தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். இதனை வடிகட்டி 1 ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி இந்த கலவையை 1 நாளைக்கு 3 வேளை பருகி வர வறட்டு இருமல் குணமாகும். கருமிளகு 250 இருந்து 750 மில்லிகிராம் எடுத்து நெய், சர்க்கரை, தேனுடன் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம். துரித நிவாரணத்திற்கு கருப்பு, உலர்ந்த திராட்சை, பேரீச்சம்பழம், கருமிளகு, வாயு விலங்கம், வால்மிளகு, தேன் இவற்றில் சம அளவு எடுத்து உடைத்து சாப்பிடலாம். மஞ்சள் பொடி கலந்து சூடான பால் தொண்டைக்கு இதமானது. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இந்த மஞ்சள் பொடி கலந்த பாலை 15 நாளாவது குடிக்க வேண்டும். துளசி சாறு 5 மில்லி எடுத்து 10 மில்லி தேனில் கலந்து தினம் 2 வேளை குடித்து வந்தால் இருமல் நிற்கும். சிறுவர்களுக்கும் கொடுக்கலாம். 1 டம்ளர் பாலில் 2 பூண்டு பல்களை நசுக்கி போட்டு காய்ச்சோம். பாலின் அளவு பாதியாகும் வரை காய்ச்சோம். வடிகட்டி 2 பாகங்களாக பிரித்து 1 பாகத்தை காலையிலும் மற்றொரு பாகத்தை மாலையிலும் 1 வாரம் குடிக்கவும். அதிக அமில பாதிப்பு உள்ளவர்கள் இதை தவிர்க்கவும். வெங்காயச்சாறு 5 மில்லி, தேன் 10 மில்லி கலந்து 10 நாட்களுக்கு காலை மாலை 2 வேளை எடுத்துக் கொள்ளவும். தேனுக்கு பதில்
வெல்லத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆவி பிடித்தல் சளிக்கு மட்டுமல்ல, இருமலுக்கும் நல்லது. ஆவி பிடிக்கும் நீரில் மஞ்சள் பொடி சேர்த்தால் இன்னும் நல்லது. கிராம்பு தைலம் அல்லது யூகாலிப்டஸ் எண்ணெயையும் ஆவி பிடிக்கும் நீரில் சேர்த்துக் கொள்ளலாம். கற்பூரவல்லி சாற்றை தேனுடன் கலந்து சாப்பிட இருமல் குணமாகும். புதினாவை துவையலாகவோ சூப் செய்தோ சேர்த்துக் கொள்வதால் வறட்டு இருமல் இருந்து விடுபடலாம். மாதுளம்பழத்தை தோல் இல்லாமல் மாதுளம் பழ முத்துக்களை மட்டும் எடுத்து பழச்சாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும். மாதுளம் பழத்தின் முத்துக்களை மிக எளிமையாக எடுக்க மாதுளம் பழத்தை சரிபாதியாக வெட்டி பாதி மாதுளம் பழத்தை தலைகீழாக பிடித்துக் கொண்டு ஒரு கரண்டியை வைத்து வேகமாக தட்டினால் முத்துக்கள் தானாய் உதிர்ந்துவிடும். மாதுளம் பழச்சாறுடன் ஒரு தேக்கரண்டி தேன் மற்றும் ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு கலந்து அருந்தினால் வறட்டு இருமல் குணமாகும். பொடி செய்த பனங்கற்கண்டுடன் 10 கிராம் பொடி செய்த சீரகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இரண்டும் சம அளவில் இருக்க வேண்டும். இதை காலை மாலை இருவேளை சூடான நீரில் கலந்து குடித்து வந்தால் வறட்டு இருமல் குணமாகும். உங்கள் குழந்தை இன்னும் தாய்ப்பால் குடித்து கொண்டிருந்தால் வறட்டு இருமலுக்கு தாய்ப்பாலே சிறந்த மருந்து. அதையே கொடுங்கள். தாய்ப்பாலில் உள்ள ஆன்டிபாடிஸ் இருமலை சரியாக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.